ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏசி பவர் காயிலுங்க. அகுஜா செட்டோடது. இது பார்த்தீங்கன்னா டைப் 43க்கு 3 இன்ச்சு, அதாவது 5 இன்ச்சு ஹைட்டு, 3 இன்ச்சு வித்துங்க, 30 ஆம்பியர். இந்த 3 இன்ச்சு வித்து இருந்தால் மட்டும்தான் 30 ஆம்பியர் எடுக்க முடியும். கால்குலேஷன் ஏசி பார்த்தீங்கன்னா 220 230 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏசி வைண்டிங்கில் இந்த மாதிரி சிப்பு வச்சு மேலே சால்ட்ரிங் பண்ணி நான் கொடுத்துருவோம். அவுட்புட்டில் ஒயர் எடுத்துக்கலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 26 வோல்ட்டு, 30 ஆம்பியரு. ஒவ்வொரு கம்பியும் 15 ஆம்பியர் வர மாதிரி எடுத்திருக்கேன். சிங்கிள் 26 எடுக்கும்போது ஆம்பியர் வராது, சிங்கிள் லேயரில் வராதுங்க ஆம்பியரு. லோடு பண்ணும்போது உட்காந்துரும். டபுளாக வைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பேர் பண்ணும்போது ஒவ்வொரு லீடுமே 15 ஆம்பியர், ரெண்டுமே சேர்ந்து 30 ஆம்பியரும்போது லோடு நல்லாயிருக்கும், உட்காராது. இதே மாதிரி தான் சேம் இன்வெர்ட்டருக்கும் இதே மாதிரி தான் வைண்டிங் பண்ணுறோம். டபுள் பேர் இருந்தால் மட்டும்தான் லோடுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு லீடுமே 15 ஆம்பியர் கம்பிங்க. ஜீரோ 26 வோல்ட்டுங்க. டைப் 43க்கு 3 இன்ச்சு வித்து. அதேமாதிரி அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. இதுவும் அகுஜா செட்டோடது, மேட்சிங் செட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு, ஹார்னுக்கு எல்லாமே வந்துடும். இன்புட் பார்த்தீங்கன்னா 26 ரெட்டு, பிளாக்கு, ரெட்டு இந்த மாதிரி கொடுத்துரும். இது வந்து ஆம்புக்கும் ஸ்பீக்கருக்கும், இது வந்து ஹார்னுக்கும் வரும் இந்த வைண்டிங்கு. அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் நேம். இது அகுஜா செட்டோட ஒரு செட்டோடது. இந்த அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் 500 வாட்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா டைப் 16க்கு 2 இன்ச்சு வித்துங்க. நம்ம யூஸ் பண்ணுற காப்பர் எல்லாமே அட்லஸு, செராமிக், ஆர்ஆர் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதேமாதிரி அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த மேலே வந்து இந்த மாதிரி சிப்பு மாதிரி வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைன்னா வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள்.